ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லார் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. இன்னையா இது பேய்க்கு சண்டைன்ற மாதிரி ஜாக்லினுக்கும் தர்ஷிகாவுக்கு சண்டை. ஏன் தர்ஷிகாவுக்கு இவங்களுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 2 பேர் பேசுகிறாங்க. அதில் ஜாக்லின் என்னமோ நல்ல விதமாக தான் வந்துட்டு தர்ஷிகாக்க ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஏம்மா நீ வந்துட்டு ஒரு காலத்தில் எப்படி இருந்த, ஒரு போட்டினா வாங்க பார்க்கலாம் அப்படின்னுவ, ஏதாவது ஒரு விஷயம்னா அதில் இறங்கி செய்வேன், அவ்வளோ சூப்பராக இருந்த நான்லாம் வந்து தர்ஷிகா அப்படி தான் பார்த்தேன். ஏன் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டா அப்படின்ற மாதிரி நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க அதை அக்செப்ட் பண்ணாமல் இவங்களுக்கு தான் ஆல்ரெடி வன்மை மண்டபத்தில் ஏறிட்டுருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணிட்டாங்க, ஏமா உனக்கு நல்லது தானே சொல்ல வந்தேன் நான், அதுக்கே இவ்வளோ அசிங்கப்படுத்துறன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. நீ என்ன பண்ண, நான் இங்கே இருக்கிற நிறைய பேரை விட நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் ஒன்றை விட நல்லா பண்ணுறேன், சௌந்தர்யா விட நல்லா தான் பண்ணுறேன், வர்ஷினி விட சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன பண்ண, நீ இன்னமும் என்னையே வந்து சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க. பாவம் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னா நான் எதுக்கு சொல்லணும், நீ வந்து என்கிட்ட சொல்லாதன்ற மாதிரி கத்துறாங்க. நீ என்ன என்னையை வந்து எப்படி கம்பேர் பண்ணுவேன், அதே மாதிரி இவங்கெல்லாம் நீ கம்பேர் பண்ணுற பற்றியா, அவங்களாம் விட நான் ஒஸ்ட்லாம் கிடையாது, நான் என்னோடய விஷயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கேன், நீ ஒழுங்கா பாரு அப்படின்ற மாதிரி உன் முதுகில் 1008 அழுக வச்சுக்கிட்டு என்கிட்டே வந்து கேட்குறன்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க. பாவமாக போச்சு எனக்கு. ஜாக்லின் இது உங்களுக்கு தேவையாமா? ஏன்னா காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டாம மாதிரி, இங்கே வாங்க நீங்கள் இதுக்கு பாங்க. அதாவது இந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரியாவுக்கும் மஞ்சரிக்கும் தான் வந்து டை வந்துச்சு, ஆளுக்கு 3 ஓட்டு. சரி 2 பேர் வாங்க, முதல் ஓட்டு எடுப்பு தான் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் கூப்பிட்டு நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. ரியா வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே அப்போ நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இன்னொரு இடத்துல காலையில் அந்த கிச்சனுக்கு ஒரு இடத்துல வந்து ஓகே நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கூட சேர்ந்து பண்ணாங்க அந்த டாஸ்க்கை நாங்கள் பண்ணுறோன்னு. இன்னொரு டைம் இவங்க ஆர்ஜி ஆனந்தி வந்து சொன்னோன்னே இல்லை நாங்கள் யாரும் ஒத்துக்கலை, வாங்க நம்ம பேசுவோன்னு சொல்லிட்டாங்க. பவித்ரா கிட்ட போய்ட்டு ஒன்று சொன்னாங்க, திரும்ப சௌந்தர்யா கிட்ட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாக்காக வந்துட்டு சாச்சனா கிட்ட சண்டை போட்டாங்க. அப்புறம் சாச்சனாக்காக வந்து சௌந்தர்யா கிட்ட சண்டை போடுறாங்க. ஏமா உனக்கு இந்த மாதிரி அப்படின்னா, இல்லைங்க இந்த டீமில் வந்து ஒரு கெத்தாக மெயின்டைன் பண்ணால் இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணுன்ற மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்ன அந்த டீமில் முத்துக்கோடன் எப்படி ஆளுமையாக இருக்கார், அதே மாதிரி நம்மளும் வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை. இப்போ கடைசியாக உங்ககிட்ட போய் மூக்கு உடஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். என்னையே கேட்டிங்கன்னா ஜாக்லின் வந்து தர்ஷிகாவுக்கு நல்லது தான் சொல்ல போனாங்க, பட் தர்ஷிகா அதை கேட்காம இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.